அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 2025ஆம் ஆண்டு ஏ-லெவல் பரீட்சையில 3ல் 2 பகுதி இப்போ முடிஞ்சிற. அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிறது வந்து கெமிஸ்ட்ரி பாடம் மட்டும்தான். அப்போ நாளைக்கு முக்கியமான நாள், கெமிஸ்ட்ரி எம்சிக்யூ எக்ஸாம் நடக்க போகுது. அப்போ இதுவரை காட்டியும் உங்களுக்கு 2 பரீட்சைகள் வந்து நடந்திரு இல்லையா? மெட்ஸ் ஆக்களுக்கு மெட்ஸ் பாடம், பயோ ஆக்களுக்கு பயோ பாடம், அதே நேரம் ஃபிசிக்ஸ் பாடம் நடந்து முடிஞ்சிற. அப்போ நீங்கள் இந்த இடத்துல முக்கியமாக விலகிக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொன்னால், நடந்து முடிஞ்ச பரீட்சைகளை பற்றி நீங்கள் இன்னும் யோசிச்சு கொண்டிருக்கிற ஒரு மாணவனாக இருந்தேன்னு சொன்னால், அதுலேருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். நீங்கள் அதை பற்றி எத்தனை மணித்தியாலும் யோசிச்சுட்டு சொன்னாலும் எந்த விஷயத்தையும் உங்களால் மாற்றலாம். என்று சொன்னால் நீங்கள் எழுதினது தான் உங்களோட மார்க்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாம் இப்போ தீர்மானிக்கப்பட்டாச்சு. சரியா? அப்போ நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை மாற்றலாம். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணி சொன்னாலும் எம்சிக்யூ ஸ்கீம்கள் எடுத்து திருத்தி பார்த்துன்னு சொன்னாலும் உங்களுக்கு எந்த வித பிரயோசனமும் இல்லை. எம்சிக்யூ ஸ்கீம்களை வச்சு நீங்கள் திருத்தி பார்த்தேன்னு சொன்னால் உங்களோட மைண்ட் செட் தான் கொலாப்ஸாக மாறும். சரியா? மைண்ட் செட் கொலாப்ஸ் ஆகும். அப்போ நான் திரும்ப சொல்கிற விஷயங்கள் தான் நான் முந்திலிருந்து சொல்லிக்கொண்டு வரேன். என் டெலிகிராம் சேனல் ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் சொல்கிறேன். எம்சிக்யூ ஸ்கீம்ஸ் கிடைச்சேன்னு சொன்னால் ஒரு காலமும் எல்லா பேப்பர்ஸ், அதாவது எல்லா எக்ஸாம்ஸும் முடிய காட்டியும் அந்த ஸ்கீம்ஸை பார்க்க வேணும். கெமிஸ்ட்ரி பார்ட் 2 எக்ஸாம் முடிஞ்சது பிறகு தான் இங்கே எல்லா பேப்பர்டையும் ஸ்கீமை வந்து பார்க்கணும். அப்போ அந்த விஷயத்த கடைசி வர காட்டி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்தது நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நாளைக்கு கெமிஸ்ட்ரி பார்ட் 1 எக்ஸாம் நடக்க போகுது. அப்போ அதுக்கு எப்படி ரெடி ஆகணும் என்று சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் ஷோர்ட்டாக நாங்கள் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். சரியா? அதில் முக்கியமான விஷயம்தான் இந்த எம்சிக்யூ பேப்பரை செய்கிற ஃபார்மேட். உங்களுக்கு தெரியும், ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட உங்களோட கெமிஸ்ட்ரி பார்ட் 1ல் எந்த பகுதி கஷ்டம்னு கேட்டால் பெரும்பாலான மாணவர்கள் செல்லக்கூடிய பதில் தான் இந்த கூற்று கேள்விகள். அப்போ இந்த கூற்று கேள்விகள் வந்து நிறைய மாணவர்களால் வந்து கஷ்டமாக வந்து பார்க்கப்படுது. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், அந்த கூற்று கேள்விகள் செய்கிறதுக்கு ஆழமான தியரி சம்பந்தமான நாலேஜ் வந்து இருக்கணும். சரியா? இப்போ கணக்கு செய்கிற மாதிரி அல்ல, இந்த கூற்று வினாக்கள் செய்கிறது உண்மையிலும் தியரி சம்பந்தமான ஆழமான நாலேஜ் இருந்துன்னு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கூற்று வினாக்களை வந்து இலகுவாக செய்யலாம். அதே நேரம் அந்த 20 கூற்று வினாக்கள்லையும் மேக்சிமமான அந்த மார்க்ஸை வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயம் தான் இந்த கூற்று வினாக்களை செய்யக்குள்ளே உங்களுக்கு தெரியும் 31 தொடக்கம் 50 வரை காட்டியமான எல்லா வினாக்களும் கூற்று வினாக்கள் தான். அதே எங்களுக்கு 2ஆக ஸ்பிளிட் பண்ணி பார்க்கலாம். 31 தொடக்கம் 40 வரையான வினாக்கள் ஏபிசிடி கூற்று வினாக்களாகவும், ஏனைய வினாக்கள் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொஷின், இந்த 2 ஸ்டேட்மெண்ட் வரும். அப்படியான கொஷின்ஸ் தான் வந்து எஞ்சிய 10 வினாக்கள். பேப்பரோட ஃபார்மேட் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா இருக்கும். நான் திரும்ப செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கட்டாயம் நீங்கள் எக்ஸாம் செய்யக்கூட இந்த கஷ்டமான பகுதிகள் இருந்து ஆரம்பிச்சது வந்து மிச்சம் நல்ல. எப்படி சொன்னால், இந்த கூற்று வினாக்கள் இந்த ஆரம்பிச்சேன்னு சொன்னது கஷ்டம்ட்டு நான் உங்களுக்கு மைண்டில் செட் பண்ண வரல. பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற விஷயங்களை தான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். இப்போ கட்டாயம் உங்களோட ஃபைனல் பேப்பரை நீங்கள் செய்யக்கூட நீங்கள் ஓர்டருக்கு செய்கிறத விட கூற்று வினாக்கள்லேருந்து பேப்பரை ஸ்டார்ட் பண்ணுறது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். அதுலேயும் ஸ்பெஷலாக வந்து இந்த 41 தொடக்கம் 50 வரையான வினாக்களை முதலாவது செஞ்சுட்டு, அதுக்கு பிறகு ஏபிசிடி கூற்று வினாக்களை செஞ்சுட்டு, அதுக்கு பிறகு 3ஆவதாக வந்து நீங்கள் 1 தொடக்கம் 30 வரையான எம்சிக்யூவை செய்கிறது வந்து மிகவும் பொருத்தமான விஷயமாக வந்து காணப்படும். அதுலேயும் 1 தொடக்கம் 30 வரையான எம்சிக்யூவை நீங்கள் செய்யக்குள்ளே அதுலேயும் 2 கேட்டகரி வந்து முதலாவது வந்து இந்த தியரி சம்பந்தமான பகுதிகள், இந்த ஜென்ரல் கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி கேசஸ், அந்த மாதிரியான சில பகுதிகளில் வந்து தியரி சம்பந்தமான கேள்விகள் வந்து கேட்பாங்க. இன்ஆர்கானிக், ஆர்கானிக், அதில் எல்லாம் தியரி சம்பந்தமான விஷயங்கள் தான் வந்து கூடுதலாக வந்து வரும். அப்போ அந்த பகுதிகளை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சுட்டு அதுக்கு பிறகு வந்து கேல்குலேஷன் பகுதிகளுக்கு போகணுன்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பரில் வந்து அது லேசாக இருக்கும்ன்றதை விட டைமை வந்து உங்களுக்கு மேனேஜ் பண்ணக்கூடியதாக வந்து காணப்படும். நீங்கள் இந்த மெத்தடில் பேப்பரை ஆரம்பத்துலேருந்து செஞ்சு கொண்டு வந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன்னு சொன்னால் இந்த மெத்தட் அனுகூலம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். அப்போ கட்டாயம் ஃபைனல் பேப்பரில் வந்து இப்போ இப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கும் கன்வீனியன்ட்டான மெத்தட் ஒன்று இருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அந்த ஓர்டருக்கு செஞ்சு பழகிப்பாங்க. அவங்களுக்கு நான் மாற செல்லலை. ஆனால் இப்போ சிலாக்களுக்கு வந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் எல்லா மாதிரியும் பேப்பரை செய்கிறது வந்து ஏழுமானதாக இருக்கும். அந்த கேப்பபிலிட்டி சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இருக்கும். அப்போ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இந்த விஷயம் நான் சொல்ல வரேன். ஏழுமடி சொன்னால் உங்களோட ஃபைனல் பேப்பரில் வந்து கூற்று வினாக்களை ப்ரியோரிட்டைஸ் பண்ணி அதை ஃபஸ்ட்டு செஞ்சதுக்கு பிறகு 1 தொடக்கம் 30 வரையான எம்சிக்யூஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க.
நிச்சயமாக வந்து உங்களுக்கு டைமை வந்து சேவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுலேயும் கல்குலேஷன் வினாக்களை வந்து நீங்கள் கடைசி செய்கிறது வந்து மிகவும் பொருத்தமானதாக வந்து காணப்படும். இதை மெத்தடை வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸில் அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா ஃபிசிக்ஸில் வந்து முக்கால்வாசி கேள்விகள் வந்து கல்குலேஷன் சம்மந்தமான வினாக்கள் தான். அப்போ கெமிஸ்ட்ரிக்கு மட்டும்தான் இந்த மெத்தடை வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் கல்குலேஷன்ன்றது வந்து மிகவும் குறைவு. மற்ற எல்லாம் தியரி சம்மந்தமான விஷயங்கள் தான். ஒரு 75% மாதிரி தியரி சம்மந்தமான விஷயங்கள் தான் வர, சில பகுதிகள் தான் கல்குலேஷனில் வந்து வரும். அப்போ கட்டாயம் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. அதே மாதிரி வந்து செல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் தான் இந்த கூற்று வினாக்களை கொஞ்சம் இலகுபடுத்துறதுக்காக என்னோட டெலிகிராம் சேனலில் நாங்கள் நிறைய கொஷின்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிடுறேன். கிட்டத்தட்ட 175 MCQ வினாக்கள் நாங்கள் அப்லோட் பண்ணிடுறேன். கட்டாயம் அந்த வினாக்களையும் செஞ்சு பாருங்க. டெலிகிராம் சேனலுக்குரிய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். கட்டாயம் டெலிகிராம் சேனலில் போய்த்து நீங்கள் அந்த MCQஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதில் கிட்டத்தட்ட 100 கூற்று வினாக்களும் 75 ABCD கூற்று வினாக்களும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். கட்டாயம் அது ஸ்கீமோடிக்கும் கட்டாயம் அந்த வினாக்களை வந்து 7 மணி உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு முந்தி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு போனான்னு சொன்னால் உங்களோட லெவலை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னு சொன்னால் கூற்று வினாக்கள் 20லேயும் ஒரு 5, 6 அப்படித்தான் சரி வராண்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன். அப்போ கட்டாயம் நான் அப்லோட் பண்ணிடுற MCQஸை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்கீமோட வந்து தண்ணிடுறேன், பேப்பர்ஸ் வந்து ஸ்கீமோட தண்ணிடுறேன், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமாக வந்து உங்களுக்கு உங்களோட லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த MCQ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற முகமாக வந்து டெலிகிராம் சேனலில் நிறைய விஷயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக அப்லோட் பண்ணி கொண்டு இருக்கிற ஷார்ட் நோட்ஸாக இருந்தாலும் சரி, சில முக்கியமான நினைவுபடுத்தக்கூடிய சில விஷயங்களாக இருந்தாலும் சரி, சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் இன்னும் அப்லோட் பண்ணி கொண்டு தண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த MCQ பூஸ்டர் சீரீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதில் கிட்டத்தட்ட நாங்கள் 50 MCQs நாங்கள் அப்லோட் பண்ணிடுறேன். அதில் 25 MCQகளுக்கு நாங்கள் எலபரேஷன் அப்லோட் பண்ணியாச்சு. இன்னும் 25 MCQs பேலன்ஸ் ஆகிடுறேன். இன்ஷால்லா அந்த 25 MCQக்களுக்குமான எலபரேஷன்ஸ் உங்களுக்கு இன்டர்ட நாளில் வந்து இன்ஷால்லா கிடைக்கும். உங்களோட எக்ஸாமுக்கு முந்தைய அந்த எலபரேஷன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ கட்டாயம் டெலிகிராம் சேனல் இருக்கிற ரிசோர்ஸஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் போய் தனிச்சுன்னா சர்ச் பண்ணி தேவையான விஷயங்களை வந்து பெற்றுக்கொண்டு பயனடையலும். அப்போ நாளைக்கு கெமிஸ்ட்ரி MCQ எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டு வாங்க. இன்ஷால்லா நாங்கள் பார்ட் 2 பேப்பர் செய்கிறது முந்தையும் இன்ஷால்லா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். பார்ட் 2 எக்ஸாமுக்கு எப்படி ரெடி ஆகணும்னு சொல்லி. அப்போ அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திப்போம்.